ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்திலே திருவுவதாரம் செய்தவரான பேயாழ்வார் அருளிய 3ஆம் திருவந்தாதியிலிருந்து 68, 69, 70 மற்றும் 71வது பாசுரங்களை இன்றைய தினம் நாமும் கேட்க இருக்கிறோம். இப்பாசுரங்களை நமக்கு எடுத்து இயம்பக்கூடியவர் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான அனந்த பத்மநாபன் சுவாமி. சுவாமியை அறியாதவர்கள் இருக்க முடியாது. இளைஞர்களுக்கு நிறைய அர்த்த விசேஷங்களை எடுத்து உரைக்கக்கூடியவர். தொலைக்காட்சிகளிலேயும் சமூக வலைத்தளங்களிலேயும் வைஷ்ணவத்தை பரப்பக்கூடியவர் இந்த சுவாமி. சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி சுவாமியினிடத்திலிருந்து 4 பாசுரங்களை கேட்போம். வாரீர். ஸ்ரீகிருஷ்ணமார்யம் கருணாலயந்தம் வேதாந்தயுக்மம் சமதீதவந்தம் வத்சாபிஜாதம் விதுஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்யசிம்ஹம் பிரணமாமி நித்யம். நமசரசே. பரம சுஹ்ருத்மணியா விளங்கக்கூடிய ஸ்ரீ உவே அரவிந்தலோச்சனன் சுவாமி பரம கிருபையோட அடியனுக்கு ஒரு நியமனம் அளித்துள்ளார். முதலாழ்வார்கள் மூவரில் 3வது ஆழ்வாரான பேயாழ்வார் அருளி செய்த 3ஆம் திருவந்தாதியில் 4 பாசனங்களுடைய அர்த்தங்களை விண்ணப்பிக்க வேண்டும் என்பதாக அந்த சுவாமியுடைய நியமனம். பல மகனீயர்கள் இந்த கோஷ்டியில தினந்தோறும் அந்த 3ஆம் திருவந்தாதியினுடைய திவ்ய அனுபவத்தை நமக்கு வாரி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். அத்தியுதமான ஆழ்வார்களுடைய திவ்ய ஸ்ரீசுக்திகளை அருளி செயலை பொழுதுபோக்காக கொண்டிருக்கக்கூடிய நமக்கார் நிகர் நானிலத்தை என்பதாக நமக்கு ஒரு சாத்விக அகங்காரம். அந்த அகங்கார அபிவர்த்தகமாக தற்பொழுது அரவிந்தலோச்சனன் சுவாமியின் நியமனத்தை அனுசரித்து அடியனுக்கு நியமிக்கப்பட்டுள்ள 3ஆம் திருவந்தாதியில் 68, 69, 70, 71 4 பாசுரங்களை ஆச்சாரியன் திருவடிவாரத்தில் அடியன் கிரகித்த வரையில், அடியன் ஸ்மிருதி பதத்தில் உள்ள வரையில் யதாசக்தி யதாமதி வாக்ஷுத்தியர்த்தம் விண்ணப்பிக்கிறேன். மகனீயர்களான பெரியோர்கள் எல்லோரும் அடியனை அனுகிரகிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பினை நல்கிட்ட பிரியபாஷி, பூர்வபாஷி, மிருதுபாஷி என்னும் அடையாளங்களுக்கு இலக்கணமாய் திகழும் ஸ்ரீ உவே அரவிந்தலோச்சனன் சுவாமிக்கு அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, 3ஆம் திருவந்தாதி 2 ஆழ்வார்கள் விளக்கேற்ற 3வது ஆழ்வாரான பேயாழ்வார் அத்தியாச்சரியமாக பெருமானை திருக்கண்டேன் என்று சேவித்தார். ஆழ்வார்கள் எல்லோருமே திருவேங்கடமுடியானின் திவ்ய ஆலயத்திலும் அவனுடைய மலையின் அழகிலும் அவனுடைய திருமேனி சௌந்தரியத்திலும் ஈடுபட்டவர்கள். இன்னும் சொல்ல போனோம்னா, நாம பெருமாளை எப்படி சேவிக்கிறோம்ன்றதுக்கு நம்முடைய ஆழ்வார்கள் பாசுரங்கள் தான் பிரதானம். அதுதான் நமக்கு பிரமாணம்ன்றதை நாம பார்த்துக்கலாம். ஏதோ கோவிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம் அப்படின்றது வராமல் பெருமாளை ஆபீட்டான் மௌலிபரியந்தம் பஷ்யத புருஷோத்தமம் பாதகான் யாசுரஷ்யந்தி கிம் புனஸ்தூப பாதகான் திருவடியிலிருந்து திருமுடி வரையிலும் பெருமாளை சேவிக்கும் பொழுது அனுபவிச்சு பெருவிடாய்ப்பட்டவன் கங்கையை கண்டால் அப்படியே அதை சாத்விக்க அந்த தீர்த்தத்தை பருகி விடாய் தீருமா போலே, பாவம் தீருமா போலே, திருவடியிலிருந்து திருவடி வரையிலும் பெருமாளை சேவிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அதிசயிதமான ஆனந்தாஹ்லாதமான ஒரு அனுபவம் இருக்கே, அந்த அனுபவம் நமக்கு பைந்தமிழ் பாசுரங்களினால் தான் கிடைக்கிறது. இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு தன்னேற்றம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகள். இந்த பெருமை வேற எதுக்கும் கிடையாது. நம் ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்திற்கு வியாக்கியானம் பண்ணாலும் சரி, கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணாலும் சரி, வேதாந்த சங்கரத்தில் ஸ்ருதி வாக்கியங்கள் எடுத்து காண்பிச்சாலும் சரி, இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்கிடுவர் என்று ஆழ்வார்கள் தம் ஸ்ரீசுக்தியை கொண்டு வியாக்கியானம் பண்றார். அந்த பூரிப்பு நம்மளை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அதை நாம் இன்னும் சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கலன்னு அதை வருத்தம் கூட அடியனுக்கு உண்டு.
மற்றவர்களாக இருந்தால் இந்த நேரத்துக்கு ஆழ்வார்களெல்லாம் எங்கேயோ கொண்டு போய் வச்சிருப்போம். நாம் இன்னும் அவளை சரியா புரிஞ்சுக்கல, இன்னும் நம்ம அவளுடைய அனுபவத்தில் தெளிக்கல. அவர்களுடைய பெருமை என்ன அப்படிங்கிற ஆழ்வார்களுக்கு ஆச்சாரியர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருமை என்னன்னா, சுவானுபவம் மட்டும் இருந்தா போறாது. கவிஞர்கள் எல்லாருமே அப்படிதான், சுவானுபவம் மட்டும் இருக்காரு, மற்றவள் அனுபவிக்கப்பா. ஆனா ஆழ்வார்கள் பக்தி இலக்கியங்கள், அது வெறும் இலக்கியமா மட்டும் பார்க்க முடியாது. அந்த இலக்கியம்ன்றது பக்தி இலக்கியமா பரிணமிக்கிறது. அப்ப சுவானுபவமாக தாங்க பெருமாளை எப்படி அனுபவிச்சாலும் அந்த அனுபவம் மட்டும் இல்லாமல் நம்மையும் அனுபவிக்க வைக்கிறார். ஒரு பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணும் பொழுது முழுமையாக நமக்கு அர்த்தம் தெரியலனா கூட பராசர பிரபந்தாரபி சத்யா சித்தரஞ்சக தவைகி என்பதாக சுவாமி தேசிகன் சாதிப்பார். பராசரர் முதலானவர்கள் பிரபந்தங்கள் அருளி செய்திருக்கா, விஷ்ணு புராணம் முதலான உயர்ந்த கிரந்தங்கள் அருளி செய்திருக்கா. இருந்தாலும் ஆழ்வார் ஸ்ரீசுக்திகளை நாம சேவித்தோம்னா, அந்த அருளி செயலை சேவிச்சோம்னா சத்யா சித்தரஞ்சக தமைகின்னு அது ஒரு இனம் தெரியாத ஒரு ஈர்ப்பை உண்டாக்குறது, ஒரு பாவசுத்தியை உண்டாக்குறது, ஒரு ஆனந்தத்தை, ஒரு ஆஹ்லாதத்தை உண்டாக்குறது. அப்படி ஒரு பூரிப்பு நாம் எல்லோரும் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கணும். இந்த ஆனந்தம் நமக்கு நிலைக்கணும்பதாக சொல்லி ஆழ்வார்களையும் அவர்கள் தம் அருளி செயலையும் அந்த அருளி செயலுக்கு இலக்காய் நிற்கக்கூடிய பிரமேயமான எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு யதாமதி இந்த 4 பாசுரங்களை அடியேன் விண்ணப்பிக்கிறேன். 3ஆம் திருவந்தாதியில் 68, 69, 70, 71 4 பாசுரங்கள். பார்த்த கடுவன் சுனை நீர் நிழற்கண்டு பேர்த்தோர் கடுவன் என பேர்ந்து கார்த்த களங்கணிக்கு கை நீட்டும் வேங்கடமே மேனான் விளங்கணிக்கு கண்டறிந்தான் விற்பு. இயற்கையின் சிரிப்பில் இறைவனை காணுவோம்னு சில பேர்லாம் சொல்றாங்க. ஆமாந்தான், இயற்கையின் சிரிப்பில் இறைவனை காண்பதுன்றது விசேஷம்தான். ஆனால் இயற்கையோடு அந்த இறைவனை காண்பது நம் ஆழ்வார்கள் அருளி செயல்தான். வெறும் கோவிலுக்கு போறோம், அப்படி சுத்திட்டு வந்தோம், பெருமாளை சேவிச்சிட்டோம் அப்படி இல்லை. அங்க இருக்கக்கூடிய மண்டப பிராகாரங்கள் எல்லாம் ரசிக்கிறார். அந்த மலையில் திருமலையில் வர்த்திக்கக்கூடிய திரியக்குகள்னா விலங்குகள்னு சொல்றோம் இல்லையா. இப்ப இந்த பாசுரத்துல குரங்க பத்தி வர்ணிக்கிறார், குரங்கினுடைய சேஷ்டிதத்தை வர்ணிக்கிறார். அதே மாதிரி களிரை வர்ணிக்க போறார், ஒரு யானை. அப்புறம் யாழியை பத்தி வர்ணிக்க போறார். இப்படி எல்லாமே அங்க மலையில் வசிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு வைபவம் இருக்கு. சில சமயம் அவைகளை பார்க்கும் பொழுது அவைகள் அந்த பெருமானுடையதான சேஷ்டிதங்கள் இருக்கு, ஆச்சரியமான செயல்கள், அவற்றை இவைகள் அனுகாரம் பண்ற மாதிரி கூட இருக்கு. அப்படின்னு தெளிந்த சிலாதலத்தில் மந்தி அழிந்த கடுவனையை நோக்கி பாசுரத்துல பார்த்தோம்னா அந்த திருவேங்கட மாமலை சந்திரமண்டலத்திற்கு மேல இருக்கு. அப்ப சந்திரமண்டலம் கீழே இருக்கான். அதிசயோக்தி தான் இது, இருக்கட்டும். ஆனா ரசிக்கும் பொழுது அப்படி திருவேங்கட மலைக்கு நாம மேல ஏறி போகும்பொழுது அந்த குரங்குகள்லாம் பார்க்கும் பொழுது ஆழ்வார் அருளிச்செயல் ஞாபகம் வருது, அந்த ஸ்ரீசுக்திகள் ஞாபகம் வருது. பிறகு மதவேழம் மாப்பிடிக்கு முன் நின்று இருகன் இளை மூங்கில் வாங்கினா எப்படி இருக்கும். இப்ப யானைகள் இல்லைன்னா கூட ஆழ்வார்கள் அந்த காலங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த பொழுது, திருவேங்கட மாமலைக்கு சென்று அவர்கள் பெருமாளை சேவித்த பொழுது இவ்வளவு இயற்கை காட்சிகள் அவ கண்டப்பட்டிருக்கு. இப்பெல்லாம் விளாக் அப்படின்றால, அப்படி வெளியில போகும்பொழுதே என்ன பண்றான், அப்படி போன் அப்படி வச்சுட்டே போறான். ஏன்னா நமக்கெல்லாம் டெலிகாஸ்ட் பண்றான், நான் இங்க போறேன், அங்க போறேன், இங்க சேவிக்கிறேன், அங்க சேவிக்கிறேன், திருவேங்கட மலையை நான் சேவிக்க வந்திருக்கேன். அது ஒரு அனுபவம் தான். சில பேர் தாங்க போய் சேவிச்சுட்டு வந்தா கூட நாங்க சேவிச்சோம், இங்க பெருமாளை சேவிச்சோம், இப்படி சேவிச்சோம், அங்க போய் நின்றோம், இந்த இடத்துல வந்து பெருமாள் நமக்கு இப்படி சேவை சாச்சார், வாயை திறந்து கூட சொல்ல மாட்டான். ஆழ்வார்கள் இடத்துல நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். தாங்கள் அனுபவிச்சார்கள், நாம் எப்படி அதை அனுபவிக்கிறோம்ன்றது நமக்கு அதை சொல்லி வைக்கிறான், நமக்கு அதை காண்பிக்கிறான். இன்னொன்னு, தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் நமக்கு ஏற்படும்படியாக அவர்கள் அளிக்கிறார்கள். அதனால்தான் இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு தெய்வீகமான ஒரு தன்மை. வெறுமை இல்லையே, சாட்சாத் வேதமே வேதவேத்யே பரே சர்வே சேவ்யே அர்ச்சாவதாரமாஷ்டதே. வேதவேத்தியனான பரம்பொருள் அர்ச்சா சுலபனாக எல்லோரும் வந்து சேவிக்கும்படியாக, பின்னானார் வணங்கும் சோதியாக அவன் சேவை சாதிக்கும் பொழுது பரே சேவ்யே சர்வே அர்ச்சாவதாரமாஷ்டதே. வேதஹா பிராதுரபூத் திவ்ய சூரிபியோ திராவிடாத்மனா. எப்படி வேதவேத்தியனான பரம்பொருள் ராமபிரானாக அவதரித்த பொழுது வால்மீகியின் முகாரவிந்தத்திலிருந்து வேதமானது ராமாயணமாக அவதரித்ததோ, அதுபோன்று வேதவேத்தியன் தற்பொழுது அர்ச்சா சுலபனாக அர்ச்சா ரூபத்தில் எழுந்தவரை சாதிக்கும் பொழுது வேதம் நம் திவ்ய சூரிகளான ஆழ்வார்கள் தன் திருவாக்கில் இருந்து திராவிட வேதமாக
பிரசரிக்கின்றது, பிரவகிக்கின்றது. வேத வேத்யே பரே சர்வே சேவ்யே அர்ச்சாவதாரமாஸ்ரிதே வேத பிராதுரபோ திவ்ய சூரிபியா திராவிடாத்மனாக என்று வர்ணிக்கிறார்கள். இங்க ஒரு குரங்கு, அந்த குரங்கு கலாக்கா மரம் இருக்கு, அந்த மரத்துல கலாக்காயை பறிச்சு சாப்பிட்டு தீர்த்தம் சாப்பிட்றதுக்காக அந்த மரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய சொனையில தீர்த்தம் சாப்பிட வருது. தெளிந்த வரும் தீர்த்தங்கள் செறிந்த விருப்பு குளிரருவி வேங்கடம். திருவேங்கடமாமலை எப்படி இருக்கும்? நல்ல தீர்த்த சமிருத்தி எப்பொழுதும். இப்ப கூட பாருங்க, ஆகாஷ கங்கா பாவனாசினி பவனாசினி மார்க்கண்டேய தீர்த்தம், தும்புரு தீர்த்தம், குமாரதாரா தீர்த்தம், சுவாமி புஷ்கரணி, எல்லாத்துக்கும் மேல விசேஷம். புஷ்கரணிகளுக்கெல்லாம் சுவாமியா இருக்கக்கூடியது சுவாமி புஷ்கரணி. மாயாவி பரமானந்தம் தெக்வா வைகுண்டமுத்தம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயாசகமோதத்தை விட்டுட்டான் சுவாமியார, விட்டுட்டு இங்க வந்துட்டான் சுவாமி அந்த பெருமாள். சுவாமி புஷ்கரணி ஸ்நானம், சத்குருஹோ பாரசேவனம், ஏகாதசி உபவாசம் உபவாசம் திரயம் அத்தியந்த துர்லபம். சுவாமி புஷ்கரணியில தீர்ச்சாமாடுறது, ஒரு ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை அடைந்திருப்பது, ஏகாதசி விரதம் இருப்பது ஒரு மனிதனுக்கு அலபியலாம். அவ்வளவு பெரிய பெருமை இருக்கு. அந்த மாதிரி திருவேங்கடமாமலையில நிறைய தீர்த்த விசேஷங்கள் உண்டு. தெளிந்த பெரும் தீர்த்தங்கள், ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்யமனோ யதானர் வால்மீகி. ஐயா, அது எப்படி இருக்கும் தெரியுமா? மகான்களுடைய மனசு போல சொச்சஸ்படிக சங்காசமா இருக்கும். அகர்தம விதம் தீர்த்தம் பரத்வாஜரிஷாமய ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்யமனோ யதா வால்மீகி பேசினார். பரத்வாஜா பார்த்தாயா, மகான்களுடைய மனசுல கலக்கமே வராது, கலங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி இங்க தீர்த்தங்கள் இருக்கு. அந்த குரங்கு இறங்கித்து. எப்படி குரங்கு தீர்த்தம் சாப்பிடும்? நாமளே இப்பெல்லாம் கையில தீர்த்தம் எடுத்து சாப்பிட்றது இல்லை. இப்போ வழக்கமே போயிடுச்சு. கோவில்ல பிரசாரம் கொடுத்தா, அப்படிங்கிற ஒரு கோவில்ல பார்த்து பிரசாரம் கொடுத்தா, ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த கையில பிரசாரத்தை வச்சு இப்படி சாப்பிடுவோம். அதை கூட எச்ச பண்ணி சாப்பிடுவோம். நானும் பார்த்துருக்கேன். இந்த கையில பிரசாரம் கொடுத்தா அதை எச்ச பண்ணி சாப்பிடுவோம். இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்படி வாங்கிக்கிறா, இப்படியே சாப்பிடும், இப்படியே சாப்பிட்றான். இது நடக்கிறது நம்ம பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். குரங்கு அப்படி தலையை கவிழ்த்துண்டு பார்த்த கடுவன் சுனை நீர் நிழற்கண்டு. ஒரு குரங்கானது தண்ணீர் அருந்துவதற்காக அந்த சுனையில் வந்து எட்டி பார்க்கிறது. அப்பொழுது அந்த குரங்கின் நிழல் அதுல தெரியுது. அந்த குரங்களுடைய ரிஃப்ளெக்ட், பிரதிபிம்பம்னு சொல்றோம் இல்லையா, தண்ணீர் அவ்வளவு சொச்சஸ்படிக்க சங்காசமா இருக்கிறதுனால அதுல தெரியறதா. தெரிஞ்ச உடனே ஐயோ இது உள்ளுக்குள்ள இன்னொரு குரங்கு இருக்கு போல இருக்கு அப்படின்னு பயந்து 4 அடி பின்னாடி வந்துருச்சு. பயந்து போயிடுது அந்த குரங்கு. நாமதான் உள்ள இருக்கும், நாமதான் வந்து தீர்த்தம் சாப்பிடலாம், இன்னொரு எதிர வருதோ இல்லையோ, பயந்து 4 அடி போச்சு. அங்கதான் ஆழ்வார் அற்புதமா ஒரு விஷயம் காண்பிக்கார். பேர்த்ததோ ஒரு கடுவன் என பேர்ந்து கார்த்த கலங்கனிக்கு கை நீட்டும். சஞ்சலம் மனம் ஒரு குரங்கு. மனசுன்னா எப்படி இருக்கும்? அது குரங்கு சுபாவம் தான், குரங்கு சேஷ்டை தான். அதனால தான் பெருமாளே சொன்னார், அசம்சயம் மனோ மகாபாகோ. ஏ அர்ஜுனா, எஸ் யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, மனசெல்லாம் அப்படி கட்டுப்படுத்தவே முடியாது. மனசை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டம். மைண்ட் டைவர்ஷன் தான். ஒன்று நினைச்சிட்டு கச்சவே இன்னும் நினைப்போம். இப்பெல்லாம் என்ன ஆயிடுது, நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கு, மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு. ஒரு மெசேஜ் படிக்கிறதுக்குள்ள இன்னொரு மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்து இதை பாதில் விட்டுருவோம், அதில் போயிடுவோம். இதுவும் ஞாபகம் இருக்காது, அதுவும் ஞாபகம் இருக்காது. சுவாமி டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம போனை பார்க்குறோம். இப்போ எதை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் நம்ம? இப்போ அதுல ஓடுறது சரியா இருக்குமா, இதுல ஓடுறது சரியா இருக்குமா, இந்த கேள்வி வருது இல்லையோ. அந்த மாதிரி மனசுன்றது சபலம் இல்ல, குரங்கு மாதிரி சபலம் மனச. இப்ப குரங்குக்கே மனசு, நம்ம மனசு குரங்கு மாதிரி. இப்ப குரங்குக்கு மனசு எப்படி இருக்கும்? அது இன்னும் விசேஷமா தானே இருக்கும். அந்த குரங்கு தீர்த்த ஞாபகம் வந்தது. வந்த உடனே தன் நிழலை பார்த்தது, தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்த்தது. ஐயோ இன்னொரு குரங்கு போல இருக்குன்னு பயந்து 4 அடி பின்னாடி போச்சு. இருந்தாலும் ஒரு க்ஷணத்துல பாருங்க, மனசு எப்படி ஒரு க்ஷணத்துல மாறுறது பாருங்க. அடுத்த க்ஷணத்துல அது என்ன பண்ணிட்டுன்னா, ஆஹா அந்த குரங்கு கிட்ட நாம அந்த மரத்தினுடைய நிழல் தெரியுது. இப்ப எந்த மரத்துல அது கலாக்கா சாப்பிட்டுதோ அந்த மரத்துக்கு கீழே தான் அந்த சுனை இருக்கு, அந்த மரத்துல கலாக்கா இருக்கு, கீழே குரங்கு இருக்கு. இதனுடைய நிழல் தெரிஞ்சதுன்னா அப்ப அந்த மரத்தினுடைய பிரதிபிம்பம் தெரியுமோ இல்லையோ. அப்ப தண்ணீரை எட்டி பார்க்கச்சே அந்த கலாக்கா கருத்த கலாக்காவா தெரிஞ்சது. ஜலத்துல தெரிஞ்சதுனால அடடா இங்க கூட அந்த கலாப்பழம் இருக்குது, கலாக்கா இருக்கு, இந்த குரங்க கேட்டு அதை பறிச்சு வாங்கிக்கலாமா அப்படின்னு 10 அடி பயந்து பின்னாடி போனது. உடனே கை நீட்டுறதான், ஏப்பா அதை கொஞ்சம் பறிச்சு கொடுங்க.
ஒரு க்ஷணத்துல மனசுல எத்தனை விதமான பாவ விகாரங்கள் ஏற்படும் ஆழ்வார் இந்த குரங்கு மூலமா நமக்கு காமிச்சிட்டார். அப்படியே எடுத்து காமிச்சார். பார்த்த கடுவன் சுனை நீர் நிழற்கண்டு பேர்த்ததோர் கடுவன் என பேர்ந்து கார்த்த விளங்கனி களங்கனிக்கு கை நீட்டும் வேங்கடமே. கார்த்த களங்கனினா அந்த தண்ணீரில் தெரியக்கூடிய கலாப்பழம் கருப்பா தெரிகிறது. இது பச்சையா எடுத்து சாப்பிட்டுருக்கு, சிகப்பா பறிச்சு சாப்பிட்டுருக்கு. இது கருப்பா தெரிகிறதா, சரி அது ருச்சிக்கலாமே, அதுவும் எப்படி இருக்கு பார்க்கலாமே. இந்த புடவை கடையில புடவை பார்த்துட்டே இருப்பான், 10,000 ரூபாய்க்கு புடவை பார்த்துட்டு இருப்பான். ஒரு 4 பேர் தள்ளி ஒரு மாமி 150 ரூபா புடவையை பார்த்துட்டு இருப்பான். இவன் உடனே இதை போட்டுட்டு அந்த டிசைன் நல்லா இருக்கேன்னு போய் பார்ப்பான். அவ்வளவுதான், 10,000 ரூபாய் கையில் எடுத்து வச்சுட்டு இருப்பான். உடனே அந்த டிசைன் நல்லா இருக்கு, அது 150 ரூபா புடவை. அது அந்த மாதிரி நல்ல கலாங்கனி அதை எடுத்து சாப்பிட்டது, சௌக்கியமா இருந்தது. அப்ப தீர்த்த தாங்க எடுத்தது, அந்த தீர்த்தம் சாப்பிடுறது மரத்துல கீழே இறங்கி வந்திருக்கு, எட்டி பாக்குறது, அதுல கலாக்கா தெரிஞ்சு அதுக்கு கை நீட்டுறது. சபலம் எப்படி இருக்கு? எந்த ஊருது? வேங்கடமே. வேம்னா வேங்காரோ அமிர்த பீஜம் கடமைஸ்வரியம் உச்சரு. வேம்னா அமிர்த பீஜம், கடம்னா என்னது? ஐஸ்வர்யம் பேரு. வேம்னா பாபம், கடம்னா போக்கும். திண்ணமிதி வீடென்ன திகழும் வெறுப்பு, சாட்சாத் வைகுண்டமாக விளங்கக்கூடியது. விளங்க மேனான். இது என்ன தெரியுமா? ஒரு கால விசேஷத்துல விளங்கனிக்கு கண்டறிந்தான் வெறுப்பு. விளங்கனிக்கு கண்டறிந்தான் வெறுப்பு. விளாம்பழங்களை பெற வேண்டும் என்னும் சாபலத்தினாலே கவன்கள், ஏப்பா பிருந்தாவனம் தானே, திருவாய்ப்பாடி தானே, கல்லுலாம் கிடைக்காது. ஒரு கல் எடுத்து அடிச்சா மாங்க விழாது, ஒரு கல் எடுத்து அடிச்சா புளிங்க விழாது, ஒரு கல் எடுத்து அடிச்சா கப்பித்த பழம் விளாம்பழம் விழாது. கன்று குட்டி எடுத்து அடிக்கிறான் சுவாமிவன். கன்று குணிலாய் எறிந்தாய் கடல் போற்று. ஒரு கண்ணு குட்டியை தூக்கி அடிக்கிறான் சுவாமிவன். மேனான் என்ன? ஒரு காலத்தில் விளங்கனிக்கு கண்டறிந்தான் வெறுப்பு. வேங்கடம் என்னும் வெறுப்பு இருக்கே, கண்ணனடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு. கடல் போற்றின ஆண்டாள் அந்த திருவடியை முன்னாடி அப்படி வச்சு அப்படி ஒரு பொசிஷன்ல நின்று அந்த தடியை சுத்தி, தடியினது வத்சம், கன்றுக்குட்டிய தடியா அப்படி சுத்தி அப்படி அடிச்சா பாருங்கோ. அந்த பெருமாள் வர்த்திக்க கூடிய திருவேங்கட மாமலையில் திரியக்குகளுடைய நிலை இதுன்னு காண்பிக்க. களங்கனிக்கு கை நீட்டும் வேங்கடமே மேனாள் விளங்கனிக்கு கன்று எரிந்தான் வெறுப்பு. சுனை நீரில் குரங்கானது தன் நிழலை பார்த்து மற்றொரு குரங்கு அங்கே இருக்கிறது என்பதாக பயந்து பின்வாங்கி, பின்னர் சாப்பல்யத்தினாலே அதில் நிழலில் தெரியக்கூடிய கருத்த களங்கனிக்கு கை நீட்டக்கூடிய வேங்கடம் இருக்கே, அந்த வேங்கடம்தான் ஒரு காலத்தில் கன்றை கொண்டு விளங்கனிக்கு எரிந்தானே பெருமாள். அடுத்துல வரப்போறது எனக்கு 4 பாசுரம். அந்த 4 பாசுரத்துல இந்த இன்சிடென்ட் குழக்கன்று கொண்டறிந்தான் கொன்று அடுத்த பாசுரத்துல வரப்போறது. அடுத்த பாசுரத்துல ஒரே விற்த்தாந்தம் தான். இப்படி இங்கே திருமலையில் அவன் கிருஷ்ணாவதாரத்தில் சிறுபிள்ளைத்தனமாக செய்த செயல்லாம் இருக்கே, அதெல்லாம் அசுர நிரசனத்தில் தான் முடிந்தன. ஒரே சமயத்துல வத்சாசுரன் கபித்தாசுரன் 2 பேரும் முடிஞ்சு போச்சு. ஒரு கண்ணுக்குட்டி அவ்வளவு அவசரத்துல மரத்துல இருக்கிற பழம், அது வத்சாசுரன் கபித்தாசுரன். இவனை தூக்கி அடிச்சு அந்த பழத்தையும் கீழே வந்து டபேல் அந்த பழம் வெடிச்சு போச்சு. அடிச்ச வேகத்துல கண்ணுக்குட்டி மேல போயிட்டு கீழே விழுந்து அந்த கண்ணுக்குட்டியும் போயிடுது. சகடாசுரன் நந்தகோபர் ஆத்த விட்டு வெள்ள கிளம்புறார். அப்படி வெள்ள கிளம்பச்சே கிருஷ்ணன் அழுக்குல விளையாடிட்டு இருக்கான். சுவாமி புழுதி அடைந்த பொன்மேனி விளையாடிட்டு இருக்கான். குழந்தை என்ன பண்ணும்? அப்பா வெளியில கிளம்பினாரான். அப்பா வெளில போறாளே அப்படின்னு ஓடி வந்து ஜம்ப் பண்ணி தொப்புல அப்பா வெளியே இருக்கும். ஒன்னா பெருசா பட்டு சுக்காலாம் போட்டு இருக்காரு, முத்து மாலையெல்லாம் போட்டு இருக்காரு. அவர் பெரிய ஜமீன்தார். அவர் அந்த கிராமத்துக்கு தலைவர் நந்தகோபர். ஏதோ பஞ்சாயத்து வழக்கு எங்கேயோ போறார். 10 பேர் கூட வந்திருக்கான் அல்ல கையெல்லாம். அவர் கூட 4 பேர் ஒரு வாழ்லையோ, ஒருத்தர் தலைவராக இருந்தா ஒரு கூட 4 பேர் ஒரு வாழ்லையோ வெளில கிளம்புறாரு. அப்படியே ஏறினான் கிருஷ்ணன். அந்த சேத்துல பிச்சுக்கிளியும் அழுக்கிலையும் உட்காந்துட்டு இருக்கான். மூக்கு சளி ஒழுகிட்டு இருக்குது. கையில அவன் அம்மா ஒரு பிச்சு கொடுத்துருக்கான். கமரை கட்டு உருண்டை சாட்டு பிச்சுக்கு வேற ஒட்டிட்டு இருக்கு. என்னங்கப்பா போறேன், ஆனா இங்க போறேன் நானும் உருவம் பாரு. இல்ல நீ இங்கே இருங்க, அடம் பிடிக்கிறது. அப்புறம் நந்தகோபுரம் சமாதானம் பண்றேன்.
ஏதோ அதுக்கு நீ வரைச்சே உனக்கு இந்த பிஸ்கெட் வாங்கிட்டேன், சாக்லேட் வாங்கிட்டேன், உனக்கு பக்ஷணம் வாங்கிட்டேன் அப்படி சொல்லி அது ஏதோ சமாதானம் பண்ணுறேன். ஒரு சமாதானம் எடுத்த குழந்தை கீழே இறக்கி விட்டுட்டார். அப்படி போயிட்டு அந்த குழந்தை அப்போ மாரில் உதச்சுது. அவர் மாரில் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு, எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. கண்ணனுடைய திருவடி அப்படியே ரசிக்கிற நந்தகோபம். அந்த திருவடியில் அந்த சொக்கால பதிஞ்சுட்டு சுவாமி, பட்டு சொக்கால இப்போ ஸ்ரீ ஜெயந்திக்கு கார்த்த கிருஷ்ணனுடைய திருவடி நம்ம போட்ட மாதிரி அது அப்படியே பதிஞ்சிருக்கு. அந்த இடம் அப்படியே பதிஞ்சிருக்கா. அப்போ நந்தகோபர் கிளம்பினார். கூட இருந்தவெல்லாம் கேட்டான், சுவாமி போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரீங்களா, எல்லாம் கலைஞ்சு போச்சுன்னு. இப்படியே வருவேன். ஏன் தெரியுமா, எல்லாரும் கேட்கணும், நான் வாய் கிருஷ்ணனா அழுக்கு பண்ணானா கசக்கினானா, இங்க பாரு கிருஷ்ணன் மூப்பி சொல்லி ஒட்டிட்டு இருக்குது. அந்த கமல் கட்டி சாட்ட வாயில ஒரு முத்தா கொடுத்துருக்கான், அது அப்படியே ஒட்டிட்டு இருக்கு. பெருமையா இத்தனை நாள் மடிப்பு கலங்காம சட்டையை போட்டு போய் என்ன பிரயோஜனம். அப்படி போனோன்னு நந்தகோபர் இறக்கி வச்சாரா, கொஞ்சம் போனாரா. அந்த சமயத்துல ஒரு சகடம் உருண்டு வந்தது. நந்தாத்யாரிய ஜனோபி நந்தித மிருது ஸ்பர்ஷோபி பாதோஹரேஹே துர்பேதே சகடாசுரேது சதகோட்டியாகாரமாகாம் வெங்கடாதுரை விஸ்வகுணாதர்ஷிச்சப்பர் சொன்னார். எந்த திருவடி நந்தகோபாலன் முதல்வர்களுக்கெல்லாம் ஆனந்தம் கொடுத்துரோ அதே திருவடியில ஒரு தட்டு தட்டினான். என்னாச்சு, மதுபித சரணாம்புஜ தாடிதம் சகடமாசு சமுத்திதம் அம்பரே விபரிவிருத்திய பபாத மகீதலே பட்டு தரத்வரி பூரித திங்முகம் கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சு. எந்த சகடம் நந்தகோபாதிகளுக்கு ஆனந்தத்தை, எந்த திருவடி நந்தகோபாதிகளுக்கு ஆனந்தத்தை அளித்ததோ அந்த திருவடியை என்ன படித்து சகடாசுரனை உதைத்த பொழுது 1000 வஜ்ராயுதத்தை காட்டிலும் அது மேன்மை வாய்ந்ததாக தெரிந்தது. அந்த சகடாசுரனை அந்த எந்த திருவடி மென்மையான திருவடியோ அது சகடாசுரனை உதைத்த பொழுது 1000 வஜ்ராயுதத்தை காட்டிலும் காட்டின்யத்தை காண்பித்தது. இப்படி பெருமாள் எல்லா விற்த்தாந்தமும் இங்க அனுசந்தானம் பண்ணலாம். வெறும் கபித்தாசுரனையும் வத்சாசுரனையும் சம்ஹரித்தது மட்டுமில்ல, அதுபோலத்தான் திருமலையினுடைய திரியக்குகளின் செயல்கள் கூட அவனுடைய அழகிய சேஷ்டிதங்களை நாம் நினைக்கும்படியாக அங்கே நமக்கு காட்டுகின்றன என்று பார்த்த கடுவன் சுனை நீர் நிழற்கண்டு பேர்த்தோர் கடுவன் என பெயர்ந்து கார்த்த களங்கணிக்கு கை நீட்டும் வேங்கடமே மேனாள் விளங்கணிக்கு கண்டறிந்தான் வெற்பென்று வேங்கடம் பாடும் வியந்துழாய் கற்பென்று சூடும் கருங்குழல் மேல் மற்பொன்ற நீண்டதோள் மால் கிடந்த நீழ்கடல் நீராடுவான் பூண்ட நாள் எல்லாம் புகும். 69வது பாசுரம். இந்த பாசுரத்தை ஆச்சாரியர்கள் தலைமகளின் தாயார் பாசுரமாக நிர்வகிக்கிறார்கள். பெருமாளுடைய அதிசயித்தமான அந்த சோபையை கண்டு அவனுடைய அழகை கண்டு மோகித்து எல்லோரும் ஆனந்தம் அடைந்திருக்கிறார்கள். பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம் ராமாயணத்துல பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம். அது அப்படியே கம்பன் பேசினார். ஆடவர் பெண்மை அவாவும் தோழினாய். புருஷர்கள் கூட பெருமாளை பார்த்த மாத்திரத்துல பெண் தங்களை பெண்ணா நினைச்சுட்டான். நாங்கெல்லாம் பொண்ணா பிறந்திருக்க கூடாதா, நாங்கெல்லாம் பொண்ணா பிறந்திருக்க கூடாது அப்படின்னு. ஆகையால் தான் பிருகன்வாமன புராணத்துல ஒரு விசேஷத்தை சொன்னார். அதை கர்கபாகவரத்திலே காண்பித்தார். ரூபசம்ஹரணம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் ததுஷுர்விஸ்மிதாகாராः ராமஸ்ய வனவாசினः. ரூபசம்ஹரணம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் ததுஷுர்விஸ்மிதாகாராः ராமஸ்ய வனவாசினः. ராமனுடைய அழக சேவிக்கிறார் எல்லாரும். பெருமாளும் பிராட்டியும் தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாதா என்றார் சுவாமி தேசிகன். நடமாடும் கற்பக விருட்சமாக அந்த தண்டகா தபோவனத்தில் பெருமாள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மகர்ஷிகள்லாம் பெருமாளை வரவேற்கிறார். பூர்வகுமம் கொடுக்கிறா, அர்க்கபாத்தியங்கள் சமர்ப்பிக்கிறா, ராமன் அழக சேவிக்கிறார். நின் வடிவழக மறவாதார் பிறவாதார் என பெருமாள் வடிவழக சேவிக்கிறார். பிராட்டினுடைய வடிவழக சேவிக்கிறார். அப்படின்னு மகர்ஷிகள்லாம் பெருமூச்சு விட்டாளாம். என்ன, ராமனிடத்துல போய் பிரார்த்திச்சாலாம்,
இவ்வளவு அழகோடு இருக்கியே பெருமாளே, உன் அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்க கூடாதா? சேவிக்கிறோம், ஆனந்தப்படுறோம், இருந்தாலும் பூர்ணமான அனுபவம் எங்களுக்கு வரலையே, அந்த அனுபவம் எங்களுக்கு சித்திக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணணும்னு அப்போ பெருமாள் அவளுக்கெல்லாம் ஒரு அனுகிரகம் பண்ணினேன். இதே தண்டகாரண்யத்து மகர்ஷிகள் நீங்கள்லாம் நான் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் பொழுது திருவாய்ப்பாடியில 5 லட்சம் குடிகளாக கோபிகளாக நீங்கள் பிறக்க வேண்டியது. அப்ப திகட்டான திவ்ய அனுபவத்தை உங்களுக்கு நான் அளிப்பேன் என்று அங்கனா மங்கனா மந்தரே மாதவோ மாதவம் மாதவம் சாந்தரே நாங்கனான்னு அந்த மகர்ஷிகள்லாம் இப்பொழுது கோபிகளாக பிறந்திருக்கிறார். அந்த அவதாரத்துல அனுபவிக்க முடியாத இந்த அவதாரத்தில் அனுபவிக்கிறார். ஆடவர்களும் பெண்மை அவாவும் தோழினாய், புருஷர்களும் தங்களை பெண்களாக நினைக்கிறார்கள். பாஞ்சாலின்னு ஒருத்தி தெரியலையா? திரௌபதிக்கு சுயம்பரம் நடக்கிறது. அந்த திரௌபதியை குளிப்பாட்டான், அவளுக்கு அலங்காரம் பண்றான், சேட்டி பெண்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு சேட்டியும் திரௌபதி பார்த்து மூச்சு விடுறான். ஏன்? பெண்கள். காரணம் என்ன? திரௌபதியினுடைய அழகுபடுத்தும் பாடு. யாஸ்திரியா திருஷ்டவத்தியான்னு எந்த பெண்கள் அந்த பாஞ்சாலியை பார்க்கிறாளோ அவளுக்கு ஒரு பெருமூச்சு வருது. காளிதாசன் பேசினான் சகுந்தலை. முதல்ல துஷ்யந்தன் சகுந்தலையை பார்க்கிறான். இன்னும் துஷ்யந்தன் ஸ்ட்ரைட்டா அவளை லவ் பண்ண ஆரம்பிக்கல. இன்னும் அவன் அவளை பார்த்துட்டான், ஒரு அட்ராக்ஷன் வந்துடுத்து. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கு. அந்த தயக்கத்தை எக்ஸ்பிரஸ் பண்றா பாருங்க துஷ்யந்தன். நஜானே போக்தாரம் கமிஹ சமுபஸ்தாஸ்யதி விதிஹீனம். ஆஹா, இப்பேற்பட்ட பெண்ணை அனுபவிக்கிறதுக்கு யாருக்கு கொடுப்பன இருக்கோ தெரியலையே. இந்த பெண்ணை அனுபவிப்பதற்கு யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ தெரியல. நஜானே போக்தாரம் கமிஹ சமுபஸ்தாஸ்யதி விதிஹி. யார் கொடுத்து வச்சிருக்காளோ தெரியல. ஒரு புருஷன் ஒரு பெண்ணை பார்த்து மயங்கிறது பெரிய விஷயம் இல்லை. பாஞ்சாலினுடைய அழகை பார்த்து பெண்களே மயங்கினார்கள், தங்களை புருஷனா நினைச்சுட்டான். பும்பாவ மனசாயு. பாஞ்சாலினுடைய அழகை பார்த்து பெண்கள் தங்களை புருஷர்களா நினைச்சுட்டான். அங்க தண்டகாரண்யத்து மகரிஷிகள்லாம் ராமபிரானுடைய அழகை பார்த்து தங்களை பெண்களா நினைச்சுட்டான். இதுல எது உத்கிருஷ்டதமம் அப்படின்னா, சக்கரவர்த்தி திருமகனுடைய அழகை சேவித்து நின் வடிவழக மறவாதார் பிறவாதாரேன்னு அந்த வடிவழக சேவித்து தாங்கள் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டாலே மகரிஷிகள், அது போன்றுத்தான் நம் ரிஷிகள் ஆழ்வார்கள். அவர்களுடைய பக்தியானது சிருங்காரமாக பரிணமித்தது. பராங்குஷ நாயகியாக பாடினார்கள், பரகால நாயகியாக பாடினார்கள், தோழி பேச்சாக பேசினார்கள், தலைமகள் பேச்சாக பேசினார்கள், தலைமகளின் தாய் பேச்சாக பேசினார்கள். இதெல்லாம் இந்த பாசுரத்தின் பிரதீகம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாசுரத்தினுடைய ரெப்ளிக். இதை பார்த்து இதுதான் இவாளுக்கு சோர்ஸ். பின்னாடி ஆழ்வார்கள் பாடினதற்கு இது சோர்ஸ். ஏன்னா இங்க தலைவியின் நிலையை தலைவியின் தாய் வர்ணிப்பதாக நம் பூர்வர்கள் வியாக்கியானம் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒரே பாசுரம் தான். தலைவியின் நிலையாக தலைவியின் தாயார் பாடுகிறார். இந்த பொண்ணுக்கு எது இருந்தாலும் திருவேங்கடம். யாராவது நாங்க ஹில்லாக் போறோம், ட்ரக்கிங் போறோம், சஃபாரி போறோம் அப்படின்னா திருவேங்கடம் போலாமா? எந்த பொண்ணாலும் அப்படி பேசுமா இந்த காலத்துல? பொன் பசங்களோ இல்ல புருஷாலோ யாரா இருந்தாலும் இருக்கட்டுமே, அவன் இந்த மாதிரி பேசுவாள? அவன் எங்க போவா? ட்ரக்கிங்கா ஹிமாலயா போலாம், குலுமணாலி போலாம், அப்படி அப்புறம் சுவிட்சர்லாந்து போலாம், அங்கதான் நிறைய ஹில்ஸ் எல்லாம் இருக்கும், அது மேல ஏறி போலாம் அப்படின்னுவா. இவளா திருவேங்கட மாமலைக்கு போகணும்ன்றா. கார்டனிங் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா. இப்பெல்லாம் என்னது சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு பேரை வளர்க்கலாம். ஏதாவது கேட்டா உடனே சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு பேர் வச்சுக்கணும். இயற்கை நாங்கள் ஆர்கானிக் ரெடி பண்றோம், ஆர்கானிக்கை நாங்கள் டெவலப் பண்றோம் அப்படின்னா இந்த பொண்ணு நல்ல துளசி செடிலாம் வச்சு அந்த துளசியை மாலையா கட்டி பெருமாளுக்கு சமர்ப்பித்து அந்த துளசி எடுத்து நம்ம தள்ள வச்சுக்கலாமா? எந்த ஃப்ரெண்டாவது கிட்ட சேர்ப்பாளா? சரி, பீச்சுக்கு போகலாம். அங்க போய் பீச் வாலிபால் விளையாடலாம், ஹார்ஸ் ரைடிங் பண்ணலாம், என்னென்னோ பண்ணலாம். ஃபிரிஸ்பி விளையாடலாம் பீச்சில். போலாமே. திருப்பார்கடல் போலாமா? சூப்பர் பீச்சு,
அப்படியே மில்கி ஓஷன், அப்படியே ஜம்மன் இருக்கும். அந்த சர்னிங் ஆஃப் த மில்க் அப்படிலேருந்து கிடைச்ச அமிர்தம்லாம் கிடைச்சது. அங்க ஆறாவது உட்கார்ந்துருக்கான். க்ஷீராம் போதேஹே ஜடரமபிதோ தேகபாசாம் பிரரோகைஹி காலோன்மீல குவலயதலத்வைதமாபாரயந்தோம் நித்ரா முத்ராம் நிகில ஜகதி ரக்ஷனே ஜாகரூகா. உறங்குவது போல் யோகம் செய்யும் அந்த பெருமாள் இருக்கானே. திருப்பார்கடல், ஹே டெய்லி பீச்சுக்கு போலாம். கார்த்தால அந்த பீச்சில் போய் தீர்த்தம் பண்ணலாம். பார்க்கடலில் பையத்துகின்ற பரமன் வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்படையை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ள நித்திரை கொள்ளும் மாமாயம். அந்த இடத்துக்கு போலாம். இப்படி நீ என் பொண்ணு பேசுறது நீ அம்மா. உலகத்துல எல்லாரும் அங்கேயே நீரும்போர் பெண் பிள்ளை பெற்றீர். உலகத்துல எல்லாரும் தான் பெண்ணை பெற்றிருக்கா. நாங்க சிஎம்ஏ கிளாஸ் போறோம், ICW கிளாஸ் போறோம், MBA கிளாஸ் போறோம், இல்ல நாங்க யூஎஸ்ல போய் MS படிக்கிறோம் அப்படின்னு தானே பசங்களாம் சொல்லணும். நாங்க யூஎஸ்ல போய் MS படிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுறோம் அப்படின்னு தான் அந்த பசங்களாம் சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த பொண்ணு என்ன பண்றது? நாங்க கிருஷ்ணன் கோவிலுக்கு போறோம், பெருமாளுக்கு துளசி மாலை கட்டுறேன், அதுக்கப்புறம் திருப்பார்கடலில் போய் தீர்த்தா மாடுறேன், அப்பப்ப யாரெல்லாம் திருவேங்கடை முடியாத போய் சேவிக்க போறாளோ அவ கூட போய் நாங்க திருவேங்கடியார சேவிக்க போறேன் இப்படி சொல்லித்தரா. இந்த பொண்ணுக்குலாம் நாங்க எப்படி கல்யாணத்தை பண்றது? அந்த காலத்துல பெண்ணை பத்தவெல்லாம் வருத்தப்பட்டிருக்கான்னு தெரியுது. ஆழ்வார் தலைவியின் நிலையை விவரிக்கக்கூடிய தலைவியின் தாயார் பாசுரமாக இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார். வெற்பென்று வேங்கடம் பாடும் வியந்துழாய் கற்பென்று சூடும் கருங்குழல் மேல் மற்பொன்ற நீண்ட தோள் மால் கிடந்த நீள்கடல் நீராடுவான் பூண்ட நாள் எல்லாம் புகும். தலையில புஷ்பம் சூட்டிக்கிறதே இந்த காலத்துல அருகிவிட்டது சுவாமி. தலையில புஷ்பம் வச்சுக்கிறதே இல்லை யாரும். ஆனால் தொடுத்த துழாய்மொழி சூடுவி தொண்டர்களாக பெருமாளுக்கு சமர்ப்பித்த அந்த துளசி. இந்த மூக்கு எதுக்கு? அவன் துளசியை முகருவதற்கு. இந்த கை எதற்கு? அவனை சேவிப்பதற்கு. இந்த காது எதற்கு? அவனுடைய நாமாக்களையும் அவனுடைய திவ்ய கல்யாண குண சேஷ்டிதங்களையும் கேட்பதற்கு. இந்த கால் எதற்கு? அவனுடைய ஆலயத்திற்கு செல்வதற்கு. சொன்னது யாரு? ஒரு குடை கீழ் உலகத்தை ஆண்ட பெரிய சக்கரவர்த்தியார் அம்பரீஷ மகாராஜா. முகுந்தலிங்காலய தரிசனே திருஷோ பாகவதத்துல வர்ணிக்கிற கண் படைத்த பயன் என்ன? அவரே கண்ணுடைய பிரயோஜனம் என்ன? இந்த கண்ணால எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டா முகுந்தலிங்காலய தரிசனே திருஷோ தூரத்திலேயே சேவிக்கிறோம். எங்கேயோ அன்று ஞான வளர்ந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தோழனு ரேணுகுண்டா வரத்துக்கு முன்னாடியே திருத்தணி தாண்டச்சேவே திருவேங்கடமலை சேவையாச்சுனா ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான் அங்கேயே மலையை விழுந்து சேவிக்கிறோம். அங்கேயே மலையை விழுந்து சேவிக்கிறோம். முகுந்த லிங்க ஆலய தரிசனே திருஷோ. அந்த அடையாளம் எங்கடா மலை தெரியறது? அது தெரியறது பார். ஒன்னும் தெரியலையா? முழுக்க தெரியலையே. அந்த முகடு தெரியறதோ இல்லையோ, பிற மண்டபம் பிராகாரம் கோபுரம் எல்லாம் தெரியுமா? அந்த முகடு தெரியறதுல அவ்வளவுதான். அது அப்படியே சரி. மலையே திருவுடம்பு விஷ்ணு பர்வதானாம் அதிபதி. அந்த அடையாளம் தெரிஞ்சா போதும். அதை பார்த்து சேவிக்கணும். துவாரகைக்கு போகச்சே தூரத்துல இருந்து அர்ஜுனுக்கு அந்த கொடி அப்படி கை காட்டித்தான். வாடா அர்ஜுனா, பெருமாள் எழுதிருக்கார், உனக்கு சகாயம் பண்றேன்னு. அதே துரியோதனன் வந்தான். அந்த கொடி துரியோதனுக்கு டாடா காமிச்சுதான், கிளம்பி போ, இந்த பக்கம் வராத, இங்க வந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பெருமாள் மீண்டு நீ வரினும் எங்கள் எழிலுடைய மாதவனார் பாண்டவர் தங்கற்கல்லால் படைத்துணை ஆக மாட்டார். பெருமாள் அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணுவாரே தவிர உனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டார். கிளம்பி போ கிளம்பி போ அப்படின்னு அவனை தள்ளி விட்டுருதான். இப்படி தூரத்திலேருந்து சேவிக்கும். என சேவிச்சாலும் என பார்த்தாலும் நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்பதான ஒரு நிலைப்பாடு. இதைத்தான் பின்னாடி ஆழ்வார் மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இருவெண்ணும் விண்ணை தொழுது அவன் மேவுவை குந்தம் என்று கை காட்டும். மண்ண ஸ்பரிசித்தா பெருமாள் திரிவிக்ரமாவதாரத்தில் திருவடி ஸ்பரிசம் பட்ட மண்ணிது. அவன் திருவேணி பட்ட மண்ணிது. கோமளவான் கன்றை புல்கி கோவிந்தன் மேய்த்தனவென்னும் போவிடனாகத்தின் பின் போய் அவன் கிடக்கை ஈதென்றும். ஒரு கண்ணுக்குட்டி போச்சுன்னா ஆஹா கோவிந்தனுக்கு ரொம்ப பிடிக்குமே, இந்த கண்ணுக்குட்டியை அவன் பிடிச்சிட்டு இருப்பானே அப்படின்னு கண்ணுக்குட்டியை பார்த்தா கிருஷ்ணனுடைய ஞாபகம் வருது. சரி சுவாமி, கண்ணுக்குட்டியை பார்த்தா கிருஷ்ணன் ஞாபகம் வரலாம், பாம்பு குட்டியை பார்த்தா அவன் கிடக்கை என்னும் போமிடனாகத்தின் பின் போய்
படுக்கைனா சில பேர் யூஸ் பண்ணி கிழிஞ்சி நஞ்சு அதெல்லாம் அந்த வேக்ஸ்லாம் ஒட்டிட்டு தலையில இருக்கிற எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஒட்டிட்டு சிக்கனாத்த நாரிட்டு இருக்குமா? அவன் படுக்கை அவனை போல இடப்படுக்கை. அவன் படுத்து இருக்கிறதுனால அது வயசான நாகம் இல்லை, இளநாகம். கிருஷ்ண ஸ்பரிசத்தையே எப்பொழுதும் அது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? அப்பேற்பட்டதான அந்த நாகத்தை பார்த்தாலும் அவளுக்கு என்ன ஞாபகம் வருது? பெருமாள் ஞாபகம் வருது. மண்ணை இருந்து துழாவினாலும் பெருமாள் ஞாபகம், விண்ணை கை காட்டினாலும் அவனுடைய ஞாபகம். அதுபோன்றுதான் இந்த பெண் வெற்பென்று வேங்கடம் பாடும் வியந்துழாய் கற்பென்று சூடும் கருங்குழல் மேல். அது ஒரு பாரமை காந்தியம், பாத்தியவிரத்தியம். நாதேன ஸ்திருணமன்யதன்யதபிவா தன்னாபிநாலீகின நாலீக ஸ்பிருஹணீய சௌரபமுஜா வாச்சா ந யாச்சாமகே. அந்த பதிவிரதா தர்மம் எம்பெருமானிடத்துல எதையும் வேண்ட மாட்டோம். எப்பேற்பட்ட பாரமை காந்தியம்! பகவானுடைய நாபி கமலத்திற்கு கூட தேவதாந்திர சம்பந்தம் இருக்கு. ஆனால் அவன் துதிபாடும் தாமரை பரிமளம் மிக்க எங்கள் வாக்குக்கு இருக்கு அந்த தேவதாந்திர சம்பந்தம் கூட கிடையாது. இன்னொன்னு, பெருமாளுக்கு சூட்டின அந்த புஷ்பம் தெய்வ தன்னந்துடாய் தாராயினும் தடையாயினும் தன் கொம்பாயின் கொம்பராயினும் கீழ்வேராயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே. ஒரு துளசி தளமோ துளசி இலையோ துளசி கொம்போ துளசி வச்சதான அந்த வேரோ இல்ல அந்த மண்ணோ கிடைச்சா அதுதான் பரமபாகியம். வயிறு அட்டிக்க போயிட்டு இருக்கணும், பேசரை போட்டுக்கணும், காலில் பெருசா மாட்டல் போட்டுக்கணும், தொங்கல் போட்டுக்கணும், ஜிமிக்கி போட்டுக்கணும். பெருமாள் சுடி நாற்ற துழாய் முடி நாராயணன் துளை ஒன்று இலை என நின்ற துழாய் முடியாம். அந்த திருமேனி ஸ்பரிசமான துளவ மலர் அதுதான் வேணும். அதை இந்த பெண் சூடிக்கொள்கிறாள். மற்பொன்ற நீண்ட தோள் மால் கிடந்த நீழ்கடல் நீராடுவான். நீண்ட தோள் மற்பொன்ற அந்த மல்லர்கள் அழியும்படியாக WWF முஷ்டிகன் சானூரன் அழித்தானோ இல்லையோ, அவர்கள் அடியும்படியாக நீண்ட திருத்தோள்களை உடைய சர்வேஸ்வரன் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய தீர்த்தாமாட போலானா குஷ்யதே எஸ் நகரே ரங்கயாத்ரா தினே தினர் குலசேகர ஆழ்வாருடைய அனுபவத்துல அந்த மாதிரி இந்த பெண்ணை யாரும் கூப்பிட்டா வாங்க போலாம், திருப்பார்கடல போய் தீர்த்தாமாடலாம் அப்படின்னு தீர்த்தாமாடுவதற்காக அந்த என்னென்னைக்கெல்லாம் பொழுது விடியறதோ அப்படி விடிந்த விடியல்கள் தோறும் பூண்ட நாள் எல்லாம் புகும். பொழுது விடிஞ்சுதான் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? திருப்பார்கடல போய் தீர்த்தாமாடுதான் தெரியும். திருப்பார்கடல போய் தீர்த்தாமாடலாம். இப்படியான அத்தியுதமான திருவேங்கடமாமலையினர். அதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்தினால எடுத்து காட்டுகிறார். திருவேங்கடமாமலையின் ஆச்சாரம் முக்கியம் இல்லையா? பிரசமித கலிதோஷாம் பிராஜ்ய போகானுபந்தாம் சமுச்சித குணஜாதாம் சம்யகாச்சாரயுக்தாம் ஸ்ருதஜன பகுமான்யாம் ஸ்ரேயசீம் வெங்கடாத்ரோ ஸ்ரீயமுபச்சனு நித்யம் ஸ்ரீனிவாசத்வமேவ. ஹே ஸ்ரீனிவாசா, இப்பேற்பட்ட திவ்யமான அனுகிரகத்தை பண்ணு. தினந்தோறும் நாம் 4 திக்குகளிலும் எம்பெருமான சேவிக்கிறோம். ஸ்ரிதஜன பகுமான்யாம் ஸ்ரேயசீம் வெங்கடாத்ரோ ஸ்ரீயமுபச்சனு நித்யம். எந்த திருவேங்கடமுடியான்? எப்பேற்பட்ட திருவேங்கடமுடியான்? பிரசமித கலிதோஷாம் கலோ வேங்கடநாயகா என்று கலியில கண்கண்ட தெய்வமாக பிரத்யக்ஷ தெய்வமாக இருந்த முடிதான வல்வினைகளை எல்லாம் ஒழிக்கக்கூடிய பெருமாள். சமுச்சித குணஜாதாம் சம்யக் உச்சித குணஜாதம். சமயக் உச்சிதமான அந்தந்த சமயத்துல செய்ய வேண்டிய ஆச்சரணங்கள் என்ன, அனுஷ்டானங்கள் என்ன? சமயக் ஆச்சாரயுக்தாம். ஆச்சாரம் முக்கியம் சுவாமி. ஆச்சார பிரபவோ தர்மஹா தர்மஸ்ய பிரபுரச்சுதா. ஆச்சார பிரதமோ தர்மஹா ஆச்சார பிரபவோ தர்மஹா. பெருமாளை சேமிக்கணும்னா ஆச்சாரமா போகணும். ஒரு கோவிலுக்கு போறோம், கை காலெல்லாம் அலம்பிண்டு சுத்தி பண்ணிட்டு அப்புறம் தான் கோவிலுக்கு போய் பெருமாள் சேமிக்கணும். இப்ப நேரம் போறோம் கவலையை விட மாட்டிட்டோம். ஆனா இன்னும் ஒண்ணு வச்சுட்டு இருக்கா திருவேங்கடமுடியான் சன்னதியில. ஒண்ணு இருக்கு, மீதி பத்தி அடியனுக்கு தெரியாது, அதை பத்தி விசாரம் பண்ண வேண்டாம். உள்ள அந்த ராஜகோபுரத்தை தாண்டி உள்ள நாம போகிறோம் அப்படின்னு ராஜகோபுரத்து கிட்ட போச்சவே தானா பைப் லைன் ஒண்ணு வச்சிருக்கா. அந்த பைப் லைன்ல கால் ஆரம்பிக்கிறோம், கால் சுத்தி பண்ணிக்கிறோம்.
திருவேங்கடமாமலையில் இருக்கக்கூடிய திரியக்குகள் கூட, விலங்குகள் கூட ஆச்சாரத்தோட போய் பெருமாளை சேவிக்கிறான். ஒரு யானை, அந்த யானை நல்ல புஷ்பம், தேன் பெருக்கு நிறைந்த ஒரு புஷ்பத்தை பறித்தது. இந்த யானைக்கு கூட்டஸ்தர் யாரு? கஜேந்திராழ்வான். அவர் என்ன பண்ணார்? ஒரு புஷ்பத்தை பறிச்சா முதல்ல காலை பிடிச்சது, ஓரு கத்தினர். ஏன்? அவர் பிரயத்தனப்பட்டார், அப்புறம் முடியல. 1000 தேவ வருஷங்கள் ஆச்சு. கஜ ஆகர்ஷதி தீர நக்கர ஆகர்ஷதி ஜலேன்னு மாத்தி சண்டை போட்டான். இது கரையில் இருக்கிறது, அது தண்ணியில் இருக்கிறது. இனிமே முடியாது. ஓர் நாராயணாமணி வண்ணார் ஓரு கத்தினர். மூலமென ஓலவிட வல்லார் வந்தார். உடனே பெருமாள் வந்துட்டார். வந்த உடனே கஜேந்திரன் சொன்னான், நாகம் கலேபரஸ்யாஸ்ய பிராணார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலான்யேவ பாதையோகோ அர்ப்பித்தும் தவ. ஏழு தேவரேவா, என்னைக்கோ அழியக்கூடிய இந்த தேகத்தை காப்பாற்றுறதுக்கு உன்னை கூப்பிடல, புஷ்பம் உனக்காக பறித்தேன். அந்த புஷ்பத்தை உன் திருவடியில சமர்ப்பிக்காமல் உசுறு போயிட போறதுன்னு பயப்படுறேன். நான் நீ இருக்கிற இடத்துக்கு வந்து சமர்ப்பிக்கணும், அது எனக்கு முடியல. அதனால நான் இருக்கிற இடத்துக்கு உன்னை கூப்பிடுறேன். பெருமாளே, இந்த புஷ்பத்தை உகந்து நீ ஏத்துக்கோ அப்படின்னு புஷ்பத்தை சமர்ப்பிக்க. கரஸ்த கமலான் ஏவ பாதையோ அர்ப்பித்தம். இது அவர் கூட்டஸ்தர் காமிச்சிட்டாரோ இல்லையோ? பைங்கனானை கொம்பு கொண்டு பத்தினியால் அடுக்கி சங்கரால் ஈட்டு நெஞ்சம் சிங்கவேல் கொண்டுருவேன். அகோவில கஷேத்திரத்துல நிருசிம்மனை சேவிக்க போகிற சிம்மங்கள்லாம் என்ன பண்ணும்? யானைகளை கொண்டு யானையுடைய தந்தங்களை பெருமாள் நிருசிம்மனுக்கு உபகாரமா சமர்ப்பிக்கும். மனவாடு. இப்ப இவனே திருவேங்கடமுடியானே ஒரு களிறு, ஒரு யானை. அந்த திருவேங்கடமுடியான ஒரு யானை சேவிக்க போறது. நல்ல புஷ்பம் பார்த்தது, அந்த புஷ்பத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாமே. சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் இல்லையோ? சரி, கோவிலுக்கு போச்சே. நல்ல ஜாதி யானை. யானைக்கு மத ஜலம் பெருகும். மதம் பிடிக்கிறது வேற, மத ஜலம் பெருகிறது வேற. அந்த மதஜலம் பெருகி நிற்கக்கூடிய யானை எவ்விதமாக பெருமாளை சேவிக்கிறது என்றுதான் ஆழ்வார் இந்த பாசுரத்துல காண்பிக்கிறார். புகுமதத்தால் வாய்ப்பூசி கீழ் தாழ்ந்து அருவி முகுமதத்தால் கால் கழுவி கையால் மிகுமதத்தேன் விண்டமலர் கொண்டு விரல் வேங்கடவனையே கண்டு வணங்கும் களிறு. புகுமதத்தால் வாய் பூசி, அப்படியே நன்கு பெருகக்கூடிய மத ஜலத்தினால இந்த யானை வாய் கொப்பளிச்சு ஆச்சமனம் பண்றதாம். புகுமதத்தால் வாய் பூசி கீழ்த்தாழ்ந்த அருவி முகுமதத்தால் கால் கழுவி. அந்த மதஜலம் பெருகி வாய் கொப்பளிச்சது. மேலேயும் மதஜலம் பெருகிறதோ இல்லையோ, கீழ் வரலாம் பெருகிறதோ இல்லையோ, காலலம்புறது. காலலம்பணும், வாய் கொப்பளிக்கணும், ஆச்சமனம் பண்ணணும். நமக்கெல்லாம் தெரியுமா? பண்றோமா? இந்த ஆச்சாரம் யாருக்காவது உண்டா? ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு, வாஷ்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறோம். போறோம், ஷூ போட்டுன்னு தான் போறோம். கால அலம்புறது இல்லை, கால அலம்புறது இல்லை. யஜ்ஞோபவீதம் பூனல் இருக்கிறவாளுக்கு அதை என்ன பண்ணணும் அதெல்லாம் பத்தி கவலைப்படுறதில்ல. ஒரு விலங்கு யானைக்கு மதஜலம் பெருகித்துனா அது ஒரு அழகு. பாரவின்ற மகாகவி கிராத்தார்ஜுனியத்தில் வர்ணிப்பான். துரியோதனனுடைய ஆஸ்தான மண்டபம் எப்படி இருந்ததுன்னா, நல்ல யானைகள் இருந்தது. யானைகளுக்கு மரஜலம் பெருகித்து ஏழிலைப்பால் மரத்தின் வாசனை. அந்த வாசனை வருமோ, அந்த தேசிகன் பாதுகா சகஸ்திரத்துல சாதித்தார். விகாஹந்தே ரங்கக்ஷிதிபதி பதத்ராயிணி சக்ருத் வஹந்தஸ்வாமந்தர் வினிஹித குச்சேல வியதிகராஹ மதோத்தாமஸ்தம்பேர மகரட நிரியன் மதுஜரி பரிவாஹ பிரேங்கத் பிரமர முகராஹ மங்கணபுவம். அம்மா பாதுகாரவியே, அந்தர்வினிகித குச்சேல வியதிகராக, உள்ளுக்குள்ள அப்படியே குச்சேல போல பெருமாள்கிட்ட வரா. ஒண்ணுமில்லாம வரான்னு அர்த்தம் இல்ல. காமி கஷ்டித் கரகமலையோ அஞ்சலியாச்சமானஹா. பெருமாள்கிட்ட இருக்கு வரா. பெருமாளை சேவிக்கிறதே புருஷார்த்தம்னு வரா. பெருமாள்கிட்ட எதுவும் பிரார்த்திக்காமல் அவனை சேவிக்கிறத தவிர்த்து எங்களுக்கு வேற புருஷார்த்தம் இல்லைன்னு வரா. வந்துட்டு அவன் திரும்பி போனா அஜகஜாந்த ஐஸ்வர்யத்தை பெருமாள் கொடுக்குறான். அவன் கேட்டாளா? கீழே சொன்னமோ இல்லையோ,
இந்த வாக்குனால பெருமாளை பிரார்த்திக்க கூட மாட்டோம். அவனிடத்துல சமர்ப்பிச்சாச்சு, நம்ம அவன்கிட்ட சமர்ப்பித்தாச்சு. இதுக்கு மேல எல்லாத்தையும் எதை பண்ணனாலும் அது அவன் பொறுப்பு. எனக்கு என்ன நயம் இருக்கு? நாதேன ஸ்திருணம் அந்யத் அந்யதபிவா தன்னாபி நாளீகினி நாளீக ஸ்பிருஹணீய சௌரபமுச்சா வாச்சா நயாச்சாமஹே சுத்தானாம் துலபேமிகி ஸ்திரதியாம் சுத்தாந்த சித்தாந்தினாம். இது அந்தப்புற பாதிவிரத்தியம். இது அப்பேற்பட்ட பாதிவிரத்தியத்தை காண்பிக்கிறேன். அந்தர்வினிகித குச்சேலம் எதிகராக. ஆனால் குச்சேலர் திரும்பி போனா ருக்மிணி பிராட்டி கேட்டாலாம், இந்த பிராமணன் எந்த வழியா வந்தார்னு. இந்த வழிதான் பெருமாள் காய் காமிச்சார். யஸ்யாம் யஸ்யாம் திஸ்ரீஹரதே தேவி திருஷ்டிஸ்துரியா தஸ்யாம் தஸ்யாம் அஹமஹமிகாம் தன்வதே சம்பதோகாஹ. இவர் திரும்பி போச்சே, வந்த ஐடியாவே அடையாளமே தெரியல. பரிச்சையெல்லாம் குடிசை வீடா இருந்தது, அந்த ரோடெல்லாம் குடிசை வீடா இருந்தது, ஓட்டு வீடா இருந்தது. போனா எல்லாம் மல்டி ஸ்டோர் பில்டிங்கா இருக்கு. ஆக்குபை பண்ணிருப்பா சுவாமி, கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஆக்குபேஷன் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த பாகவதோத்தமருடைய சம்பந்தத்தினால, அவர் திருவடிப்பட்டதுனால அந்த பிராந்தியம் முழுக்க லட்சுமி கடாட்சம். இப்ப அவர் திருவடிப்பட்டதற்கு லட்சுமி கடாட்சம் வந்ததுன்னா அவருக்கு பெருமாள் எப்படி கொடுத்திருப்பான்? மதோத்தாம ஸ்தம்பேர மகரட நிர்ஜன் மதுஜரி பரிவாக பிரேங்கத் பிரமர முகராமங்கனபுவம். அஜகஜாந்த ஐஸ்வர்யத்தை பெருமாள் கொடுத்திருக்கான். மதஜலம் பெருகக்கூடிய உயர்ந்த உந்து மதகளிச்சன் என்பதாக மதஜலம் பெருகக்கூடிய உயர்ந்த யானைகளை கட்டி வைத்து பராமரிக்கக்கூடிய முற்றம், லான், காரிடர் அவருக்கு கிடைச்சுதான். யாரால? பெருமாளுடைய அனுகிரகத்தினால. ஆனா யானைகளுடைய மதஜலத்துக்கு அவ்வளவு விசேஷம். இப்பொழுது இந்த யானை புகுமதத்தால் வாய் பூசி கீழ் தாழ்ந்து அருவி உகுமதத்தால் கால் கழுவி கையால் மிகுமதத்தேல் விண்டமலர் கொண்டு விரல் வேங்கடவனையே கண்டு வணங்கும் களிறு. இப்படி கை காலை சுத்தி பண்ணிட்டு வாய் கொப்பளிச்சு ஆச்சமனம் பண்ணி நல்ல புஷ்பத்தை எம்பெருமானுக்கு எடுத்து கொண்டு போய் சமர்ப்பிக்கிறது. அதனால்தான் திருவேங்கடமாமலையில் திரியக்குகளுடைய அனுஷ்டானத்தை கூட நாம புரிஞ்சுட்டு நடக்கணும். அப்ப பெருமாள்கிட்ட போச்சா எவ்வளவு சுத்தமா போகணும், பெருமாள்கிட்ட போச்சா எவ்வளவு ஸ்ரத்தையா போகணும், அவனை ரசிக்கும் பொழுது எவ்வளவு ஆனந்தத்தோடு ரசிக்கணும். இதெல்லாம் உண்டா சுவாமி? இதெல்லாம் ஓவரால் என்ன? ஆழ்வாருடைய அனுபவம். அட இதுல நமக்கு ஒரு மெசேஜ் இருக்குல்ல. நாம பெருமாளை சேவிக்கும் பொழுது எப்படி போய் சேவிக்கணும்ன்றதுக்கு நமக்கு எடுத்து சொல்றாரு, எடுத்து காட்டுறாருல. அனுபவிப்போமே, அதை கொண்டாடுவோமே. களிருமுகில் குத்த கையெடுத்தோடி ஒளிருமொரு பொசிகை யாழி பிளிரி விழக் கொன்று நின்றதிலும் வேங்கடமே மேனால் குழக்கன்று கொண்டிருந்தான் குன்று. அடியனுக்கு ஆரம்பித்த முதல் பாசுரம் விளங்கனிக்கு கண்டறிந்தான் வெறுப்பு. 68, 69, 70, 71. அப்ப 71 அடியனுக்கு பாசுரம் என்ன? குழக்கன்று கொண்டு எரிந்தான் குன்று. மேனால் ஒரு கால விசேஷத்துல விளங்கனியை விழுவதற்காக வத்ச கன்றுக்குட்டியை அடித்தான். இப்ப முன்பாசுரத்துல யானை போய் பெருமாளை சேவிக்கிறத வர்ணித்தாரோ, அது மதஜலம் பெருகக்கூடிய யானை இல்லையா? இப்ப மதம் பிடித்த யானை. திருவேங்கடமாமலை ஒசரமா இருக்கு, அதுல அப்பப்ப மேகங்கள் தவழும். அந்த கருத்த மேகத்தை பார்த்தோன்னே மதம் பிடித்த ஒரு யானை இன்னொரு யானை வந்துருத்துன்னு தன் தந்தத்தால போய் குத்துறதும். ஆக கொங்கைய நையன் என்று அஞ்சன மேகத்தை தழுவும் அவை வெந்தன போக கண்டு வெறும். சூர்பனக அங்க அப்படியே சுத்திட்டு இருப்பா. அப்படி சுத்திட்டு இருந்துச்சு, அவளுக்கு ராமன் ஞாபகம் வந்துடும். கருத்த மேகத்தை பார்த்தோடனே ஆஹா ராமன் வந்துட்டா, ராமன் வந்துட்டா, ராமன் போய் கட்டிப்பாளாம் இத மேகத்தை. ஏன்னா பெருமாளுடைய திருமேனி மேகசியாமன் சொல்லியும் மேகங்களே உரையும் திருமால் தன் மேனி ஒக்கும் யோகம். மேகங்களே, உங்களுக்கு எப்படித்தான் இந்த பாக்கியம் கிடைச்சது? பெருமாளை போல அப்படி கண்ணங்கரையில் ஆயிட்டேளே, உங்களால எப்படி ஆக முடிஞ்சது? எனக்கு அதை சொல்லிக் கொடுக்கல, அந்த மந்திரம் என்ன, எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்களே அப்படின்னு ஆழ்வார்கள் கேட்கிறாளே. உயர்கரு நிறத்தரன் மேகத்தை போன்ற திருமேனி முடிவன் காயாம்புவன். இப்ப யானை நல்ல கருத்த மேகத்தை பார்த்த உடனே யானை தான் இன்னொரு யானை நினைச்சுக்கிறது. அதனால அது போய் குத்துறது. களிறு முகில் குத்த
கை எடுத்தோடி தன்னுடைய தும்பிக்கை அப்படி இப்படி ஆட்டுறது. கை எடுத்தோடி ஒளிரு மறிப்பொசிகை யாழி பிளிரி விழ. யானைக்கு பலம் அதிகம், யானையை காட்டிலும் யாழிக்கு பலம் அதிகம். யாழின்னு ஒண்ணு கோவில்கள்ல பிரம்மோற்சவத்துல சேவிச்சோம்னா, பெருமாள் பிரம்மோற்சவத்துல யாழி வாகனத்துல பெருமாள் எழுந்துருவார். அது சிங்கம் மாதிரி இருக்கும், ஆனா மூஞ்சில ஒரு துதிக்கை இருக்கும். டிராகன்லாம் தெரியும், யாழிலாம் யாருக்கு தெரியும் இல்ல? நம்ம பாத்துல அந்த காலத்துல நவராத்திரி பொம்மை எல்லாம் செட்டியார் பொம்மைன்னு வைப்பான். அந்த செட்டியார் பொம்மை, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை செட்டியார் பொம்மைன்னு வைப்பான். இப்ப என்ன இது லாஃபிங் புத்தா இருக்கு. கேட்டா சைனீஸ் வாஸ்துன்றான். ஐயா, ஜம்பு உத்வீபே பாரத வருஷே பரத கண்டே, இங்க இந்த ஊர் வாஸ்து தானே ஐயா வைக்கணும், எதுக்கு ஐயா சைனீஸ் வாஸ்து? அந்த மாதிரி நம்ம ஊர் மிருகங்கள், நம்ம ஊருடைய மிருகங்களுடைய பேர்லாம் தெரியாது. வியாழின்னு பேரு, சம்ஸ்கிருதத்துல வியாழின்னு, அது தமிழ்ல யாழின்னு, அது தெரியாது. டிராகன் தெரியும். ஒரு பழத்து கூட பேர் வச்சிருக்காங்க, என்ன பேரு? டிராகன் ஃப்ரூட் இல்ல, அந்த பழம் டிராகன் ஃப்ரூட் அப்படின்னா. அந்த மாதிரி யாழின்றது அது 10 யானை பலம் வாய்ந்ததான். அது சிங்கத்துக்கும் யானைக்கும் ஆகாது. யானைய சிங்கம் அனாயாசமா அடிச்சு ஓங்கி அடிச்சா 1.5 டன், அது மாதிரி சிங்கம் அடிக்கும். இந்த யாழின்றது யானையும் சிங்கமும் சேர்ந்த மிக்சர். அப்ப யாழி அடிச்சா எப்படி இருக்கும் இல்லையா? ஒரு யானை முகிலை மற்றொரு யானை என்று நினைத்து தன் தந்தங்களால் குத்தி தும்பிக்கையால் கலறி அட்டகாசம் பண்றதை பார்த்து வந்த ஒரு யாழி ஓங்கி ஒரு அரைஞ்சது. அந்த யானைய அரைஞ்ச வேகத்துல அந்த யானை தந்தம் முறிஞ்சு ஓடு சத்தம் போட்டு கீழே விழுந்து இறந்தது. நின்று அதிரும் வேங்கடவே. இப்பொழுது யானையின் பிளிரல், இறந்து விடும் அந்த யானையினுடைய பிளிரல் சப்தமானது திருவேங்கடமாமலை முழுக்க எதிரொலித்தது. திருவேங்கடமாமலை கிடுகிடுத்து போயிடுறது. நின்று கொன்று நின்று அதிரும் வேங்கடமே. அதனுடைய மலைமுகடுகளில் அது பிரதிபலிக்கிறது. களிறு முகில் குத்த கையெடுத்தோடி ஒளிரு மறிப்பொசிகை யாழி பிளிரி விழ கொன்று நின்று அதிரும் வேங்கடமே. அப்பயே ஏற்பட்ட திருவேங்கடமலை இருக்கிறது. அது மேனாள் ஒரு காலத்தில், ஒரு கால விசேஷத்தில் குழக்கன்று கொண்டு எரிந்தான் குன்று. விலங்கனி விடுவதற்காக, கப்பித்தம் விடுவதற்காக வத்சமாகிற தடியை எரிந்தானே பெருமாள். அவன் வசிக்கக்கூடிய குன்று விஷ்ணு பர்வதானாமதிபதி. குன்றுதோறும் குமரன் யாரு? திருவேங்கடமுடியான். எங்கெங்க மலை இருக்கிறதோ அங்கெல்லாம் திருவேங்கடமுடியான் என்று இந்த பாசுரத்தினாலே அத்தியுதமாக மற்றொரு இயற்கை காட்சியை காண்பித்து நமக்கு விசேஷமா அர்த்தங்களை காண்பிக்கிறார். இப்படி ஒண்ணுக்கொண்டு திருவள்ளையில விரோதிக்கலாமான்னார். அதுக்கு அர்த்தம் பண்ண அக்னிசோமிய ஹிம்சையே உபாதியிலே அவற்றிருக்கின்றார். இப்ப அக்னிசோமியம் பசுமால பைதன்னு சொல்றது. அக்னிசோமியம் யாகத்தை பசுவை கொண்டு பண்ணணும்ன்ற. அப்ப அந்த இடத்துல யாக பசுன்றது ஹிம்சை கிடையாது. அந்த மாதிரி இதை ஹிம்சையா பார்க்கக்கூடாது. இதுல இன்னொரு அழகான சூக்ஷ்மமான அர்த்த விவரங்கள் இருக்கு, ரொம்ப ரசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் அடியனுக்கு ஒரு அவகாசம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார் ஸ்ரீ உவே அரவிந்தலோச்சனன் சுவாமி. அவருடைய திருவுள்ளத்திற்கு உகப்பான கைங்கரியமாக அடியன் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். யதாமதி யதாசக்தி விண்ணப்பித்திருக்கிறேன். பாகவதோத்தவர்கள் அனைவரும் திருச்செவி சாத்தி அடியன் அனுகிரகம் பண்ணணும். அரவிந்தலோச்சனன் சுவாமி இதே போன்று பரிபூர்ண கிருபையுடன் அடியனிடத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு கொடுத்த அவகாசத்தில் ஒரு 4 பாசுரங்களை விண்ணப்பித்து அடியேன் அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே வாத்ஸ்ய ஸ்ரீ கிருஷ்ணமார்ய மகாதேசிகாய நமः. அஸ்மத்குருभ्यो நமः.